الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கேற்கிறோம். மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அழகான தீர்வுகளை சொல்லக்கூடிய மார்க்கம். வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லித்தராமல் மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனை நேரத்திலும் அவனை அமைதிப்படுத்துகிற, அவனை நிதானத்தோடு நடக்க வைக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த வகையில ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தார்கள், அவனுக்கு நெருக்கமானவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஏனென்று சொன்னால், நமக்கு நெருக்கமான ஒருவருடைய மரணம் சில நேரத்தில் நம்மை குழப்பிவிடும், நம்மளை மிகப்பெரிய துக்கத்துக்கு ஆளாக்கிவிடும். ரொம்ப தூரமான நபராக ஒருத்தர் இருக்கிறாரு, தெரிஞ்சவராக இருக்கிறாரு என்று சொன்னால் அது நம்மளை பெரிய அளவோட பாதிக்காது. நம்முடைய குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் திடீர்னு மூத்தாகி விடுகிறார்கள், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு விபத்தில் இறந்து விடுகிறார்கள், புயல் பூகம்பம் மாதிரியான பேரிடர்களில் இறந்து விடுகிறார்கள். இது நம்மளை பெரிய அளவுக்கு பாதிக்கும். அல்லது இளம் வயதுல மரணிச்சிடறாங்க, இதுவும் பெரிய அளவுல பாதிக்கும். வயசான காலத்துல ஒருத்தர் இப்போவா போட்டுருக்கிறாரு, எதிர்பார்த்திருக்கிறாங்க அவருடைய மரணத்தை, எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறாங்க. அந்த நிலைமையில் அவர் மரணித்தால் கூட அது பெரிய பாதிப்பு உண்டாக்காது. ரொம்ப சின்ன வயசுல மரணித்து விட்டாங்களே, ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் நல்லா இருக்குமே, திடீர்னு போயிட்டாங்களே என்று இது நம்முடைய மனதில் பெரிய காயத்தை ஏற்படும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக கணவர் இருக்கிறாரு, இளம் வயது மனைவியாக இருக்கிறாங்க, வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும். இளம் வயது மனைவி சின்ன பிள்ளைகள் வச்சுட்டு இருப்பாங்க, கணவர் இறந்து போய்விட்டாரே, ஆனால் அது அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். நம்ம என்ன செய்ய போனோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் போது என்றெல்லாம் மனிதர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கூட இருக்கிறாங்களோ, அவங்க கூட வாழக்கூடியவர்களுக்கு அது பெரிய ஒரு பாரமாக இருக்கும். தாய் தகப்பனார் இறந்துடுறாங்க, நம்ம சின்ன வயசாக இருப்போம், அதுவும் பாதிப்பு உண்டாகும். தாய் தகப்பனார் இறந்து விட்டால் நம்ம அனாதையா இனிமேல் யார்கிட்ட போய் நம்ம வளர போனோம் என்பது மாதிரி என்ன செய்ய, நமக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள், வேண்டப்பட்டவர்கள், முக்கியமான ஆளுங்க, அல்லது நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் மூத்தாகி விடுறார்கள், இப்போதான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதில் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க,
இந்த மாதிரி பிள்ளைகள் நம்ம வாழக்கூடிய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் மூத்தாகிவிட்டார்களே ஆனால் அதுவும் பெரிய ஒரு பாதிப்பு மனசுக்கு ஏற்படுத்துகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கிய முஸ்லிம்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். பெரும்பாலும் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் எதை எழுதி வச்சிருக்கிறாங்க அது நடக்கும் என்பதை எல்லா முஸ்லிம்களும் விலகி வச்சிருக்கோம். அதனால அதிகமான முஸ்லிம்கள் மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அது எப்படி ஏற்பட்டாலும் அதை குறிப்பிட்ட நாட்களில் மறந்து சகஜ நிலைக்கு வர்றதை நம்ம பார்ப்போம். மிகச்சிலர் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்று அதை ஜீரணிக்க முடியாம, அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம அதை பற்றிய சிந்தித்துக் கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யணும், உலகத்தில் பார்க்கிறோம். முஸ்லிம்களாக நம்ம இருந்தா முஸ்லிம்களாக இருந்தாலும், அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தாலும், உலகைய விளங்கியவர்களாக இருந்தாலும் சில மரணங்கள் எங்களுக்கு வந்து ஜீரணிக்க முடியல என்று அந்த மரணத்தை நினைத்து தண்ணீர் வைத்துக் கொண்டிருப்பது, வீட்டு வேலையில் சரியா கவனம் இல்லாமல் இருப்பது, தொழில்துறையில் கவனம் இல்லாமல் இருப்பது, மற்றவர்களோட பழகாமல் இருப்பது என்று அவங்க இடித்து போய் ஒரு ஓரத்தில் உட்கார்றதை நம்ம பார்க்கணும். வாழ்க்கையை வெறுத்து போய் நம்ம என்ன வாழ நம்ம பல பேரை எதிர்த்துப்பார்கள், பல பேர் என்ன செய்வாங்க, விமர்சனம் இஸ்லாமிய அடிப்படையில் விமர்சனங்கள் இருப்பார்கள். இனிமேல் நம்ம அப்படிலாம் இருக்க வேணாம் என்று புழுகையில் இருந்து கூட அவங்களை தடம்பொருளை வைக்கிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய மரணம் இன்னொரு மனிதனை மாற்றுவதை நம்ம பார்க்கணும். இதுல ரொம்ப முத்தி போறதுன்னா மனநோயாளியாகவே சிலர் மாறிவிடுறாங்க. நான் பிள்ளை இறந்துட்டாங்க, அல்ல மனைவி இறந்துட்டா, கணவன் இறந்துட்டாரு, தாய்தார் இறந்துட்டாங்க, ஃப்ரெண்டு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு இறந்துட்டாரு இப்படின்னு அதையே நினைச்சுக்கிட்டே இருந்து அவர் கனவுல வர்ற மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கும், உட்கார்ற மாதிரி இருக்கும், நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே நினைத்து கொண்டு மனநோயாளியாக தங்களுக்கு தாங்களே பேசிக்கொண்டு அப்படி மனநோயாளியாக சிலர் மாறி விடுவதையும் நம்ம பார்க்கணும். இஸ்லாம் வந்து என்ன செய்யுது கேட்டால் இந்த விஷயத்துல மனிதனுக்கு பல அறிவுரைகளை பல வழிகாட்டுதலை வழங்குது. முதல்ல இஸ்லாம் என்ன சொல்றது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் மரணத்திலும் தப்ப முடியுமா, மரணத்தை வெல்ல முடியுமா, என்னதான் காசு பணம் வச்சிருந்தாலும், என்னதான் பதவி இருந்தாலும், எவ்வளவு பெரிய அளவு ஒரு ஆள் இருந்தாலும் காசு பணத்தை வைத்து பதவி வைத்தெல்லாம் புகழை வைத்தெல்லாம் செய்ய முடியாது, மரணத்தை வெல்லவே முடியாது. எப்போ ஒரு மனுஷன் தாயுடைய கருவறையில் உருவாகுறானோ, மனித உருவம் பெறுகிறானோ, 120வது நாள்ல அவன்கிட்ட ஒரு வாழ்ந்தவர் அல்ல அனுப்பிடுவான். அவன் என்ன சம்பாதிப்பான், நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா, எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழுவான் என்றெல்லாம் அவனுடைய மரண தேதி அவன் கருவறையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எழுதி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை நம்பக்கூடிய யாருக்கும் மரணம் என்பது அதை நம்ம சாதாரணமாக தான் எடுத்துக்கணும். உலகத்தில் பிறந்தால் மரணம் ஒரு நாள் மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும், இது சாதாரண விஷயம். வயது வரம்புலாம் கிடையாது. பாரதத்தில் வயது வரம்பு சொல்ல கொடுத்தா இத்தனை வயசுல தான் ஒரு ஆளுக்கு மரணம் ஏற்படும் அப்படி இருக்குதா, அப்படி இல்லை. சின்ன வயசுலேயே மரணம் வரலாம், வயசான காலத்திலேயே மரணம் ஏற்படலாம், திடீர்னு ஏற்படலாம், எந்த இடத்துல ஏற்படலாம். ஒரு மனிதன் எந்த இடத்துல மரணிப்பான் என்பதை அவன் முடிவு செய்ய முடியாது. ஊரில் வந்து மூட்டாயிருக்காங்க, அஞ்சு போன இடத்துல மூட்டாயிருக்காங்க, அதை நினைச்செல்லாம் கவலைப்படுவார்கள். ஏன்னா சார் பார்க்க முடியலையே, அது அல்ல முடிவு ஒரு மனசை எங்கே மூட்டாங்க என்பது அல்ல முடிவு பண்ணியிருப்பான். அல்ல முடிவு பண்ண நேரத்தில் ஒருத்தன் ஆற்றுல குளிச்சுக்கிட்டாலும் மரணம் ஏற்படலாம், கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போது மரணம் ஏற்படலாம், பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது மரணம் ஏற்படலாம், கழிவறையில் இருக்கும்போது கூட மரணம் ஏற்படலாம். அதெல்லாம் அவன் கெட்டவன் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. கழிவறையில் ஒரு ஆள் மூட்டப்பட்டு நினைக்கிறாங்க, அவன் வந்து தப்பு பண்ணிருக்கிறான், மோசமான ஆளாக நம்மளுக்கு, அதனால இப்படி மூத்து வந்திருக்குது, இப்படி எல்லாம் பேசக்கூடிய காட்சியை நம்ம சமுதாயத்தில் பார்க்கணும். ஆனால் அல்ல விதித்த நேரத்தில் ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருந்தாலும் செய்வனுக்கு மரணம் ஏற்படும். அப்போ இதை விளங்குன நம்ம வந்து ஒரு மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த சாதாரண மனித வாழ்க்கையில மரணம் என்பது தவிர்க்க முடியாது, எப்படி வேணாலும் மரணம் ஏற்படும் என்பதை நம்ம என்ன செய்வோம், சாதாரணமாக எடுத்துக்கணும். ஏன் நம்ம தூங்குறோம்ல, அன்றாட தூங்குறோம், நம்முடைய தூக்கம் நிச்சயமா இருக்குதா, தூங்கிட்ட எந்த தூக்கம் நிச்சயம் இருக்குதா, படுக்கும் போது சொல்லிட்டு படுக்கணும். அல்லாஹ் பிஸ்மிக்க அமுத்து வகையா, இறைவா உன் பெயரை சொல்லியே மரணிக்கிறேன், இது ஒரு மூத்து தான், படுக்கிறேன், எந்திரிப்பேன்னு தெரியாது, உன் பெயரை கொண்டே நான் உயிர் பெறுவேன் என்று தூங்குற நேரத்தில் கூட ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிற ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் யாருடைய மரணம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது.
மரணம் என்பது எல்லார் வாழ்க்கையிலேயே அது ஏற்படக்கூடிய ஒன்றுதான் என்று செய்யணும். அதை நம்ம விளங்கணும். கோட்டை குத்தலங்கள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்து அடைந்தே திரும்புறாங்க. ஐயனமா தக்கு யுத்திரிக்கும் நோக்கு வளர்க்கும் குருதி செய்யலா. நீங்கள் கோட்டை குத்தலங்கள்ல மாளிகையில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து செய்ய அடைந்த தீரும் அப்படின்னு நல்லா சொல்றோம். இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்றான், எதை கண்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் இன்னமும் முலாக்கைக்கும் உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும். மரணம் உங்களை துரத்து பிடிக்கும் அல்ல சொல்லல. நீங்க போவீங்க விரண்டு ஓடுவீங்க, அது உங்க முன்னாடி நிற்கும். நீங்க எங்க போயிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்ல என்ன செய்யறா திருக்குறான்ல. மரணம் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஏற்படுறாங்க. அதே மாதிரி இந்த மரணத்தை பற்றி நம்ம பெருமார்களுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். அபிமார்கள்ல அதிகமான வருடங்கள் வாழ்ந்தவங்க நூறு நபி அவங்க 900 காலம் வாழ்ந்தாங்க. நல்லா சொல்றா 900 வருஷத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் போய் தான் ஆகணும். உலகத்துல என்ன வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்க அவர் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். அப்ப இந்த அடிப்படையை நம்ம விளக்கணும். யாரால் நம்ம நம்முடைய நம்முடைய தாய்மாரு நமக்கு நெருக்கமான ஆளு 1000 வருஷம் வாழ்ந்தாலும் மூத்தாலும் ஆகணும், 10 வருஷம் ஆனாலும் மூத்தாலும் ஆகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த உலகத்தை விட்டு நம்ம சென்றுதான் ஆக வேண்டும் என்பதை நம்ம விளக்கணும். யாரால் எந்த மரணம் செய்யாது, நமக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்காது. இந்த ஒரு மனப்பக்குவத்தை இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்துகிறது. அதனாலதான் பார்க்கிறோம், நம்ம கண் முன்னாடி எத்தனையோ முஸ்லீம் நாடுகள்ல பாலஸ்தீனத்துல இன்றைக்கும் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்களை கூட்டு போடுறது, அந்த மக்களை நிம்மதியா தூங்க விடாம செருவுல அடிப்பட்டுக்கிறார்கள். எல்லாம் தெரியும். நம்ம என்னைக்கு இங்க அழிய போறோம், நம்ம வந்து ஒன்றும் இல்லாம துணை தெரிய போகிறார்கள் என்று தெரிந்தும் மூச்சியத்தின செய்து கோலத்தினம் மூத்தக்கூடாது, ஓடி முடிஞ்சிடக்கூடாது, நின்று சாதிக்கணும், நம்ம நாட்டை இருக்கக்கூடிய நாட்டை நம்ம காப்பாற்றணும், இந்த மக்களை பாதுகாக்கணும் என்று அந்த மக்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? முஸ்லீம்களுக்கு தவிர இந்த தன்னம்பிக்கை வரை யாருக்கு இருக்காது, மற்றவங்களை ஓடி விழுந்துருவார்கள். அப்ப அவ்வளவு பிரச்சனைகளை முஸ்லீம்கள் நிற்கிறாங்கன்னா உள்ளு நப்சின் தாய் கத்து ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தேவை என்னைக்கு வேணாலும் ஏற்படும், அது எப்படி வேணாலும் ஏற்படுத்தும் என்று அந்த தன்னம்பிக்கையோட முஸ்லீம்கள் இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இஸ்லாமுக்கு ஒரு அறிவுரை சொல்லுது, அல்லதீன இத அசாபத்துக்கும் முசீபத்தும் காலு இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். மனிதர்களுக்கு மூமின்களுக்கு ஒரு சோதனை ஏற்படும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னா இல்லாஹி, என்ன சோதனை ஏற்படாது அல்லாஹ் சொன்னா பொருளாதாரத்தை பறிச்சு அவங்களை சோதிப்போம், அல்லது உயிர்களை நம்ம பறித்து சோதனை ஏற்படுத்துவோம், விவசாய நிலங்கள்ல ஒரு பாதிப்பு உண்டாக்கி அப்படி சோதனை உண்டாக்குவோம், பயத்தை கொடுத்து சோதனை உண்டாக்குவோம். என்ன சோதனை ஏற்பட்டாலும் பொறுமைசாலிகள் என்ன செய்வாங்க, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க, அவங்களுக்கு சுருக்கம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அவங்கள வெற்றியாளர்கள் இப்படின்னா அல்லாஹ் பொறுமையாளர்களை பற்றி சொல்லிக்காங்க. பொறுமை என்ன? ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் உடனே அவங்க செய்வாங்க, எது போனாலும் சரி, உயிர் போனாலும் சரி, காசு பணம் போனாலும் சரி, பதவி போனாலும் சரி, எது போனாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடையவர்கள். நம்ம யாரு? அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. அவன் தான் நம்ம அந்த உலகத்தில் படைச்சிருக்கான். நம்மளால செய்யல கண்டுபிடிக்கல. மனுஷனை வந்து மனுஷனை கண்டுபிடிச்சு போயிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுடைய பொருள். அவன் தான் ஒரு தண்ணியில் அற்பமான தண்ணியில இருந்து செய்யறதுக்குள்ள படைச்சிருக்கான். அவனுடைய ப்ராப்பர்ட்டி அவன் வந்து செய்வான், இப்போ வேணா எடுத்துக்கலாம். அது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. நம்ம அவன் பக்கம் தான் செல்ல போகிறோம். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ன இருக்கும்? நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடையவர்கள், அவனுக்கு உரித்தானவர்கள், அவன் பக்கம் தான் திரும்பி செல்ல இருக்கிறோம். எங்கிருந்து வந்தோமோ அங்க நம்ம ஒரு நாள் திரும்பித்தான் போய் ஆகணும் என்று இதை ஒருவர் சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு பெரிய பாதிப்பு செய்யாது. யாருடைய மரணமும் பெரிய அளவுக்கு பாதிப்பு, மற்றவர்கள் மாதிரி தூக்கு போடுற அளவுக்கு வேற ஒரு சமுதாய மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு மரண பாதிப்பு ஏற்படுச்சுன்னா போய் தற்கொலை பண்ணிக்கணும். அப்படி எல்லாம் முஸ்லீம்கள் தற்கொலை பண்ணாததுக்கு என்ன காரணம்? இந்த நம்பிக்கை ரொம்ப அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி, நம்ம எல்லாருமே ஒரு நாள் அங்கே போகத்தான் போறோம். இந்த நம்பிக்கை இஸ்லாம் செய்து நமக்கு கொடுக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் ஏற்ற நேரத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு 480 பேர் அதிர்ச்சி தாங்க முடியாம தூக்கு போட்டுக்கிட்டவங்க தானே. அது போக என்ன செய்யறாங்க, அதிர்ச்சியில வந்து பல பேர் மரணிக்கிறார்கள். அந்த மாதிரி மரணத்தை சந்திச்சதுக்கு என்ன காரணம்? எப்படி உங்க மூத்தவங்களை இவங்களுக்கு எப்படி மரணம் ஏற்படும், திடீர்னு ஏற்படுச்ச வந்துருவாங்க நினைச்சவன், இப்படி மரணத்தை ஆச்சரியமாக பார்க்கிற சமுதாயத்துக்கு மரணம் நல்லவர்களுக்கு வரக்கூடாது, மரணம் வந்து சீக்கிரம் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் யார் மூத்தானாலும் நம்முடைய வாக்குமூலம் என்னவா இருக்குது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள்
அல்லாஹ்வுடையவர்கள் அவன் பக்கம் செல்ல இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன செய்யாது, எந்த மரணமும் பெரிய பாதிப்பு உண்டாக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்மளை விசா கொடுத்து எடுத்த முதலாளி என்ன செய்வாரு, எப்போ வேணாலும் விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பிடுவாருன்னு தெரியுது. தெரிஞ்சு எப்போ வேணாலும் தயாராக இருக்கிறோம்ல, அவன் தான் உரிமை உள்ளவன், எப்போ வேணாலும் செய்யலாம், நம்மளை வீட்டுக்கு அனுப்பலாம் என்று அப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் பெரிய பாதிப்பு உண்டாக்காது. நம்ம விலைக்குதானே போகணும், கையெழுத்து கொடுத்தானே போகணும் என்று அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் முடிவெடுக்கிற நேரத்தில் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதை தவிர வழி இல்லை. இப்போ சமீபத்தில் கூட இந்த ஃபோன் ரீசார்ஜுக்கான கட்டணத்தை செஞ்சால் அதிகப்படுத்தினா என்ன பண்ணாங்க, எவ்வளவு அதிகப்படுத்தினாலும் வருஷம் கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னத்தை கூட்டினாலும் சரி, கேஸ் விலையை கூட்டினாலும் சரி, அல்லது பெட்ரோல் விலையை கூட்டினாலும் சரி, என்ன விலையை கூட்டினாலும் அதுக்குள்ள அதிகாரம் படைத்தவர்கள் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கட்டுப்படுறதோட வழி இல்லை. அந்த கட்டாளா போறாங்களா மனுஷனா இருக்கிறாங்க, அல்லாவை எடுத்து அதுவும் பண்ண முடியாது. அல்லாட்ட போய் சண்டை பிடிக்க முடியுமா? ஏன் எங்களை குடும்பத்தில் உள்ளவங்களால கூட்டாளர்கள் கேட்க முடியுமா? மனுஷனை வேணாலும் செய்யலாம், அப்படி கேட்கலாம். கேட்டாலும் மனுஷனை செய்யலாம், எல்லாத்துக்கும் பழகிக்கலாம். அவ்வளோ வழி இல்லை, என்ன செய்யறது, வாழ்ந்து ஆகணும், சரி நம்ம பயன்படுத்துறது ஆகணும் இப்படின்னு உரிமை படைத்தவர்கள் ஒரு காரியத்தில் முடிவெடுக்கிற நேரத்தில் அதை நம்ம மனதளவு ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? அப்படி மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்மளை மூத்தாக்குறது யாரு? அல்லாஹ் நம்ம மீது கருணை கொண்ட அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சீக்கிரமாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை மூத்தாக்கிட்டான்னு சொன்னா இதுல ஏதோ ஒரு நன்மை எல்லாம் செய்வான், நமக்கு நன்மை வச்சிருப்பா, இல்லாட்டி அவங்களுக்கு நன்மை வைத்திருப்பான் என்று எல்லா மரணங்களை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இல்லத்தை உருவாக்கி கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, கபர்களுக்கு போய் சொல்றாங்க, பசூருல் குபூர், மண்ணறைகளை சந்தேகங்கள், இன்னதா துறைக்கு இருக்கும்போது போகும், அது உங்களுக்கு மரண நிலைமை உண்டாக்கும். நீங்க கபர்ஸ்தானுக்கு போனீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு அங்க வந்திருக்கிற எல்லாரும் தெரியும், பெரிய பெரிய பலர்கள் உள்ள ஆளு மூத்தா இருப்பாரு, அழகா உள்ள ஆள் மூத்தா இருப்பாரு, நல்ல காசு பண்ண உள்ள ஆள் மூத்தா இருப்பாரு, சின்ன வயசு பிள்ளைங்க மூத்தா இருப்பாங்க, மனைவி விட்டு கணவன், பிள்ளைகளை விட்டு தாய் தகப்பன், இப்படி எல்லாம் எல்லாரும் இருக்கிற அந்த இடத்தை பார்க்கும்போது அங்க ஒரு துவாவே எல்லாம் ஒரு கூட சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாயிக்கும். அவங்க மன்னரை வாசிக்கிற உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னாடி உங்களை 20 நாள் சந்திக்க இருக்கிறோம் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ மன்னரைகளுக்கு நம்ம போய் கபர்ஸ்தானுக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன நம்ம உருவாக இங்கே எல்லாரும் ஒரு நாள் வந்தாங்க, இந்த இடமோ அந்த இடமோ எந்த இடமும் தெரியாது, நமக்கு யாரும் இடத்த புக் பண்ண விட முடியாது. ஆனால் நமக்கு ஒரு இடம் இருக்குது, நமக்கு ஒரு 6 அடி இடம் இங்கே இருக்கிறது, நம்ம உள்ள போனோம்னா நம்மளும் யார் போகணும், நம்ம கணவன் போனோமா நம்மளும் வேலை போகணும் என்று இந்த எண்ணத்தை உருவாக்கி கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, உங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால், மனக்குழப்பம் உண்டாகாமல் நீங்கள் இருக்க வேண்டுமையானால், ஸ்டெடியாக இருக்க வேண்டுமையானால் ஒரு கபர்களை சந்திங்க, அங்க போனால் உங்களுக்கு மரண நிலைவு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. அதையும் நமக்கு ஒரு அறிவுரையே சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கொள்ள, ஒரு ஆள் கூட்டாயிட்டார்கள் சொன்னால் இப்படி எல்லாம் மார்க்கம் செய்ய நம்மளை மனதை ஆறுதல்படுத்துகிறது, நம்ம மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளணும் என்று பக்குவம் பெற வேண்டும். அதே நேரத்தில் இன்னொன்றை மார்க்கம் என்ன செய்யுது, அதுக்காக வேண்டிய கண்ணீர் வெடிக்காம கவலைப்படாம அதை சிரிச்சுக்கிட்டு துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மார்க்கம் சொல்லல. துன்பம் வரும்போது சிரிச்சா உண்மையில் மெண்டல், துன்பம் வரும்போது அழகணும், சந்தோஷம் வரும்போது சிரிக்கணும், துன்பம் வரும்போது அழகோடு அவன் தான் யதார்த்தமான மனுஷன். இல்லைன்னா செய்யுமா, அவன் துன்பம் வரும்போது பேருக்கு சிரிப்பான், முன்னாடி அவனுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும். ஆளுக வேண்டியது ஆளுங்க கண்ணீர் வெடிக்கலாம், கவலைப்படலாம், சாப்பிடாம இருக்கலாம், அந்த மாதிரி துக்கத்தை செய்யலாம். அவரு மார்க்கம் அனுமதித்த வகையில அவர் வெளிப்படுத்தலாம். துக்கத்தை வெளிப்படுத்துற பேர்ல சட்டை கழிச்சிக்க கூடாது, கண்ணத்தில் அடிச்சிக்க கூடாது, தலைமுடியை வச்சு கொண்டு உப்பாரி வைக்க கூடாது. அவர் மார்க்க அனுமதித்த வகையில் செய்யலாம், கவலைப்பட்டு கண்ணி வெடிச்சுட்டு அப்படி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மறந்துருக்கிறாங்க, கவலைப்பட்டு கண்ணி வெடிச்சிருக்கிறாங்க, பல மரண நேரங்கள்ல கவலைப்பட்டுக்கிறாங்க. அது எத்தனை நாளைக்கு மார்க்க அதுலேயும் நம்மளை பக்குவப்படுத்து, கவலைப்படலாம், கண்ணி வெடிக்கிறாங்க. இப்போ மாசக்கணக்கில் உட்காந்து அதே வரைக்கும் இருந்தீங்கன்னா அடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, அடுத்து நம்மளை நம்பி வேற சமூகம் இருக்குதுல்ல, அடுத்த வேலைக்கு நம்மளை நம்பி ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா அந்த அதுக்குள்ள முதலாளி இருக்கிறாங்க, நம்ம நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல பொறுப்புகள் இருக்குதுல்ல, ஒவ்வொரு மனுஷனும் பொறுப்பாளி. இப்போ நமக்குள்ள மற்ற பொறுப்புகளை நம்ம செய்யணும், ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும். நம்ம மூத்தாவுக்குள்ள நமக்குள்ள கடமைகள், மார்க்க கடமைகள் இருக்கிறது, சமூகத்துக்கு காட்ட வேண்டிய கடமைகள் இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்க வேண்டியவர்களுக்கு காட்ட வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்று விளங்கி என்ன செய்யணும், நார்மல் ஆயிரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு அளவு வைக்கிறாங்க, நீங்க கவலைப்படுங்க, கண்ணீர் வடிக்க எவ்வளவு நாளைக்கு, 3 நாளைக்கு தான். 3 நாளைக்கு மேல நார்மல் ஆயிரும். 3 நாளைக்கு மேல சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. 3 நாளைக்கு மேல அதை கொண்டு வீட்டில் முறைக்கு போயிடக்கூடாது.
3 நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாது, துக்கத்தை கடைபிடிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அத்தியா ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. முன்ஹா அன் மஹித்த அலா மையத்தின் ஃபௌக ஸலாசின் இல்லா அலா ஜௌஜின் 40 அஷ்ஹுரி வ அஷ்ரா. கணவனுக்காக வேண்டி மனைவி 4 மாசம் 10 நாள் துக்கத்தை கடைபிடிப்பாங்கல்ல, அதை தவிர யார் மூத்தானாலும் சரி 3 நாளைக்கு மேல துக்கத்தை கடைபிடிக்க கூடாது என்று நாங்கள் தடை செய்யப்பட்டிருந்தோம் என்று என்ன செய்யறாங்க. அத்தியா என்ற ஒரு பெண்மணி சொல்லிக்காங்க. இது சரி புகாரில நம்ம பார்த்தோம். யாருடைய மரணமாக இருந்தாலும் நம்ம கவலைப்படலாம், நம்ம சாப்பிடாம இருக்கலாம், யார்கிட்ட பேசாம இருக்கலாம், முடங்கி போயிருக்கலாம். 3 நாளைக்கு மேல நார்மலாக எந்திரிச்சு போயிருந்து பார்த்து பள்ளிவாசல் போவோம், வேலைக்கு போவோம். சாதாரண மனுஷனை குழம்பிட்டு உட்காராத மண்நோயாளியை மாறிடுவேன் இப்படி செய்து இஸ்லாம் வந்து நம்மளை பக்குவப்படுத்துது. இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சு வைங்க, நம்ம நார்மலான மனுஷன் ஆயிரும். யாருடைய மரணமும் நம்மளை பெரிய அளவுக்கு என்ன செய்யாது, அது பாதிக்காது. நினைவுகள் ஒரு அப்போ என்ன செய்யுங்க, நினைவுகள் வருத்தம் செய்யும். அதே நேரத்தில் அல்ல நமக்கு மறந்து உண்டாக்கிட்டாங்கல்ல. சில பேர் வேறு செய்யறது அதெல்லாம் மறக்கூட மாட்டேன், மறக்கூட முடியாது, சில விஷயங்களை செய்ய முடியாது, மறக்க முடியாதுன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது. அல்லாவை தவிர மனுஷன் அல்ல எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டா மறதி உள்ளவன் தான் படைச்சிருக்கான். மனுஷனுக்கு மறதி ஏற்படும் வைங்க, நடந்த ஒவ்வொரு விஷயம் நினைச்சுட்டே இருப்போம். அன்னைக்கு பஸ்ல போட்டு வைக்கிறவங்க 10 நாளைக்கு படத்தில் சாப்பிடலாம், அன்னைக்கு இந்த மாதிரி பள்ளிவாசல் திட்டாங்க, இப்படி அதை பற்றி நினைச்சுக்கிட்டே இருப்போம். மனுஷனுக்கு மறதி ஏற்படும். என்ன பரிச்சை பள்ளிக்கூடத்தில் படிச்ச உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், பள்ளிக்கூடத்தில் படிச்சவன் மறந்துடக்கூடாது இப்படி என்ன செய்வான், அதை நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ மனிதனுக்கு அல்ல என்ன செய்யறாங்க, மறதி வச்சிருக்கான். ஒம்மாக்கான நசிய மனுஷியா, உமது இறைவன் தான் எதையும் மறக்க மாட்டான் அப்படின்னு நல்லா சொல்றோம். அல்ல நம்ம மறதியை வச்சுக்கானா இல்லையா, நம்ம மறக்காம அதே போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம மிஸ்டேக்கை தவிர கடந்து போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தை செய்யணும், கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்க பாருங்க, உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் உங்களை செய்யறான், தூதரை அனுப்பியிருக்கான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மனிதர் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதருக்கு அல்லாஹ் செய்யறான், அவங்களுடைய குடும்பங்களே பல மரணங்களை உண்டாக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையான சோதனை ஒரே கட்டத்தில் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்க யார் மீது அதிக பாசம் வைத்திருந்தார்களோ, யார் அவங்களுக்கு ஆரம்ப காலத்துல நபி என்று சொன்ன உடனே அவங்களை ஏற்றுக்கொண்டார்களோ, அவங்களுக்கு உதவிகள் செய்தார்களோ, யார் வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் அவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதவியை கல்யாணம் பண்ணாங்களோ, அப்படிப்பட்ட கதீஜா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்கா வாழ்க்கையில இறந்து போனாங்களா இல்லையா, அவங்க முகத்தை நினைச்சு பின்னாடி இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த மாதிரி ஒரு மனைவி இல்லைன்னு அந்த இப்படி ஒரு மனைவி நினைச்சு பாக்குறீங்கள, நாங்கெல்லாம் கன்னி பெண்கள்லாம் இருக்கிறோம், உங்களுக்கு அவங்க பள்ளி குழந்தை கிழமையில பெருசா தெரியுதா என்று ஆயிஷா நாயகம் பொறாமைப்படுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாசம் வச்சிருந்தாங்களே. அப்படிப்பட்ட கதீஜா அவங்க மூத்தானவர்கள் இல்லையா, என்னைய மனைவியை பரிசுகள் அல்லாஹ் கேட்க செஞ்சாங்க. அல்லாஹ் ஏற்பட்ட நியதி இது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியா இருந்தால் ஒரு நாள் மூத்தாதான் ஆகும். அதே வருஷத்துல எல்லாம் செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ் மன்னிக்க வைக்கணும். அந்த வருஷத்துக்கு பேர வரலாறுல ஆமுல் ஹுஸ்னி என்று குறிப்பிடப்படுகிறது. கவலையாண்டு கதீஜா எல்லாம் மூத்தாயிட்டாங்க, அபூ தாலிப் மூத்தாயிட்டாரு. அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறாங்க, மூத்தா போயிட்டாங்க. அபூ தாலிப் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை யாரும் கை வைக்கிறார். மக்களோட குறைஷிகளாக இருந்தாங்க, பயந்தாங்க, அபூ தாலிப் பயந்தாங்க. அவரோட தலைவர் குறைஷிகளுக்கு தலைவர். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதியாக பிரச்சாரம் செய்வதற்கு அபூ தாலிபுடைய சப்போர்ட் ஒரு காரணம். அப்படிப்பட்ட பெரியதப்படாது இறந்து போயிட்டாங்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டாங்களே தவிர நார்மல் ஆயிட்டாங்களா இல்லையா. இப்போ கதீஜா மூத்தானாங்க, அபூ தாலிப் மூத்தானாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளை காசிம் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் கும்பல பிள்ளைங்களா 4 பேர் இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளைங்க 2 பேர் அல்லாஹ் கொடுத்தா 2 பேருக்கும் மூத்தாயிட்டாங்க. மக்காவுல காசிம் என்பவர், கதீஜா அல்லாஹ்வுடைய மகன் காசிம் என்பவர், அவர் மூத்தாயிட்டாரு. இதனால அல்லாஹ் இதை சோதிக்கிறாங்க நினைச்சாங்களா, எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாம வாரிசு இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ஆக்கிட்டாங்க நினைச்சாங்களா. அல்லாஹ் ஒரு காரணத்தோடு தான் செய்யறான், ஒரு ஆளை மூட்டாக்குறான். ஒரு ஆளை மூட்டாக்குறாங்க என்று சொன்னால் அது சீக்கிரமாக மரணிக்க வைக்கிறாங்க என்று சொன்னால் அவனுக்கு அதனுடைய காரணம் புரியும். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய மகன் சின்ன வயசுல காசு இறந்து போனாரா இல்லையா. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய மகன் மாரியத்து கிப்தியா என்ற அடிமை பெண்ணாக இருந்த அவங்களுக்கு இப்ராஹிம் ஒருத்தர் பார்க்கிறார், 2 வயசுக்குள்ள அவர் இறந்து போறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, பார்க்கறதுன்னு வர்றாங்க. வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் அவரை முத்தமிட்டு பார்க்குறாங்க. ஒரு மூச்சு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் இருந்து கண்ணீர் வலிக்குது. கண்கள்ல இருந்து கண்ணு தார செய்து வருது. அப்ப அப்துல் ரஹ்மான் அவுதுல்லா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த யார் சொல்லலாம், நீங்க அழுவலாமா, நீங்க எப்படி கண்ணீர் வடிக்கலாமா இப்படி கேட்கிறாங்க.
அப்ப நபிசல்லா சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் இன்னஹா ரஹ்மத்துன், இது அல்லாஹ் ஏற்படுத்திய கருணை என்று என்ன செய்யறாங்க, அவருக்கு வந்து பதில் சொல்றாங்க. பதில் சொல்லிட்டு சொல்றாங்க இன்னல் ஐன தர்மம் வயகத்துல் கல்பு, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ள நம்ம கவலையா இருக்கிறது. இன்னால அஸ்ராக்கில மகசூங்க யா இப்ராஹிம், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவாக நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம் என்று இப்ராஹிம் பார்த்து பேசுகிறாரு. பேசுன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் வலா நக்குழு இல்லாம இருந்தா ரப்புனா, எங்கள் இறைவன் பொருத்திக் கொள்ளாத எந்த ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல சொல்ல மாட்டோம். அல்லாஹ் கண்ணு இல்லையா காது இல்லையா? சில பேர் அப்படிலாம் செய்யறாங்க, மௌத்து வீட்டில் அப்படிலாம் பேசுறாங்க. இந்த மூட்டாக்கி இருக்கலாம, என்ன மூட்டாக்கி இருக்கலாம, ஏன் இப்படியே மூட்டாங்கன்னா இப்படிலாம் செய்யறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் விரும்பாத வார்த்தை, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிற மாதிரி வார்த்தை. அல்லாஹ் பொருத்திக் கொள்ளாத இறை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு இடிஞ்சு உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதே நேரத்திலேயே சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியது. அல்லாஹ்வுடைய கூட இவ்வளவு நார்மலா இருக்கிறாங்க. வாசம் வைத்த ஒரு பிள்ளை காசிமியா இருந்த ராமல பிள்ளை, இன்னொரு பிள்ளை இப்ராஹிம் பிறகுது, அவரும் மூட்டாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு கோச்சு இருக்கும், நாகப்படம் பண்ண மாட்டேன், இனிமேல் சமுதாயத்தின் செய்ய மாட்டேன்னு போனாங்களா? இப்படி போகல. பார்க்குறாங்க, மக்கள்கிட்ட ஒரு பேச்சு வருது. அன்றைக்கு கிரகணம் ஏற்படுது, சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுது. அப்ப பெருமானார் சாசனம் செய்யறாங்க, அதை கவனிக்கிறாங்க, மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த கிரகணம் ஏற்பட்ட என்ன காரணம் தெரியுமா? இப்ராஹிம் இறந்ததுனால, முகமதுடைய மகன் இப்ராஹிம் இறந்ததுனாலதான் அந்த சந்திரனை வருத்தம் தெரிவிக்குது, சூரியனை வருத்தம் தெரிவிக்குது, இப்படின்னு பேசி போகிறாங்க. அப்ப பெருமானார் சாசனம் பார்க்குறாங்க, ஆகா இது வந்து மக்கள்கிட்ட உள்ள அறியாமை எவ்வளவு இருக்குது, மக்கள் இடையில போய் முட்டத்தலைக்கு முழங்காலுக்குள்ள முடிச்சு போடுறாங்க, இது சரியில்லையே, இந்த மூட நம்பிக்கை நம்ம சேர்ந்து கண்டிக்க வேண்டும் என்று உடனடியே மக்கள்கிட்ட வர்றாங்க. இன்ன சம்சவன் கமர ஆயத்தானும் மின் ஆயாத்திக்கலாம், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒரு அத்தாட்சி. அது யாருடைய மரணத்துக்காக துக்கம் தெரிவிக்காது, யாருடைய மகிழ்ச்சிக்காக வாழ்த்து தெரிவிக்காது. அல்லாஹ் நிமித்த ஒரு கோட்டில் என்ன செய்யாது, அது பாட்டு நீந்தி கொண்டே போய் கொண்டே இருக்கிறது. அதை போய் என்ன செய்யக்கூடாது, என் மகன் மரணத்துக்காக தான் அந்த கரங்களை ஏற்படுது என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயான் பண்ணியிருந்தாங்களே இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழி வச்சுட்டாங்கன்னா, நம்ம பிள்ளையாக மனிதன் என்ற வகையில யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மரணம் இருக்கிறது என்று நல்ல ஒரு குரலை சாதாரணமாக கவலைப்பட்டு இருந்தாரு. அதை வந்து அதுக்காண்டி வேற வேலைகளை ஈடுபடாம அப்படி இருக்கல. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் செய்தபடியில் அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு மூத்தாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 மூத்தாவுறாங்க, இவங்க ஹிஜ்ரி 8 மூத்தாவுறாங்க. தான் வாழக்கூடிய காலத்தில் தான் புள்ள மூத்தாயிருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய கவலையா இருக்கு. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, அந்த கவலையோட மக்களுக்கு ஜனாசாவுடைய சட்டம் சொல்லி போகிறாங்க. எப்படி குளிப்பாட்டணும், எப்படி கபன் பண்ணணும், எப்படி அடக்கம் செய்யணும், எப்படி உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று அங்கே உள்ள பெண்கள் செய்யறாங்க. இந்த மாதிரி கபன் அணிவீங்கள் என்று ஜனாசாவுடைய பல சட்டங்களை தன்னுடைய மகனுடைய அந்த மரண நேரத்தில் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன விளங்கணும். சில பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஆளுக்கு 2-3 பிள்ளை கொடுத்தாச்சு வைங்க, உங்க புருஷன் கொடுத்தாரு, வீட்டில் அடுத்தடுத்து மரணம் ஏற்படுது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணு போனவங்க அடுத்தடுத்து மரணம் ஏற்பட்டு செய்வாங்க. இந்த சனி முடிச்சு வந்தாரா, இந்த முசீபத்தால தான் அடுத்தடுத்து முசீபத்து வருது. இவன் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தோம், உடனே மூட்டா உடனே செய்வாங்க. அதப்ப இந்த பெண்ணோட ஜாயின் பண்ணிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப ராசியில இருந்தவங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய கும்பல் பிடிக்கிட்டு இருந்தாங்க, வரிசையா மூட்டை இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளைய மூத்து, கும்பளை பிள்ளைய மூத்து. அப்ப ராசியெல்லாம் முஸ்லீம்கிட்ட இல்ல, ராசி பேசுற வழக்கம் முஸ்லீம்கிட்ட இருக்கிறத பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிள்ளைகள் இல்லைங்க இறந்து போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி 2வது மகன் ருக்கையா அவங்க என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்கு கிளம்புற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு மன உறுதியாக ஆளா இருக்கிறாங்க பாருங்க. மரணப்படுக்கையில் மகள் இருக்கிறாங்க, மூத்து வரணும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம கூடாது, சமூகத்துக்கு போராட வேண்டும், அது போகாம இருக்கக்கூடாது. உஸ்மான் அவருடைய ருக்கையா அவருடைய கணவர் உஸ்மான் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் நிப்பாட்டுறாங்க. நீ ஊர்ல இருந்துக்க, நீ இருந்து எல்லாம் கவனிச்சுக்க, இந்த ஊரை பார்த்துக்க, மக்காவை மதுராவை கவனிச்சுக்க என்று அவரை நியமித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. பத்ர் போர்ல போய் கலந்துக்கிறாங்க. செய்தி வந்து இங்க வந்து மூத்தாயிராங்க, மூத்தாயிராங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் மூத்தாவுடைய இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் போர்க்களத்தில் நின்று அது பெரிய ஒரு எண்ணிக்கை கொண்ட ஒரு கூட்டத்தை சமாளிக்கிறாங்க. எவ்வளவு மன உறுதி வேணும், அவ்வளவு மன உறுதியோட இந்த கவலையே அவங்களுடைய மன உறுதியை ஸ்டாப் ஆகிடும். இந்த கவலை என்ன செய்யும், மகன் போய் கிடக்குறால, நம்மளுக்கு போக வேண்டியிருக்குல அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து செய்யல, முடங்கி போயிடல. அதெல்லாம் மூத்து பதில் போட்டு போற இடத்துல என்ன செய்யலாம், அங்கேயும் மரணம் நமக்கு ஏற்படலாம். அந்த மாதிரி நம்ம பிள்ளை ஊர்ல இருந்தா மூட்டா கூட வெளியூர் இருந்தா மூட்டா போகலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணத்தை எப்படி எதிர்கொண்டாங்க. எல்லா மனுஷனுக்கு மரணம் இருக்குது,
மரணத்தினால நம்ம செய்யக்கூடாது, இடிஞ்சு போய் உட்கார்ந்து விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நடந்து கொண்டதை பார்க்கணும். அதே மாதிரி உம்மு குல்சும் ரசூலுல்லாஹினுடைய இன்னொரு மகன் ருக்கையா அவர்கள் இறந்த பிறகு உம்மு குல்சும் அவர்களை அவங்க ஏற்கனவே அபூலஹபுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அபூலஹப் என்ன செய்யறாங்கன்னா இவங்களை விவாதத்தை பண்ண சொல்லணும். இவர் நபின்னு சொல்லிட்டு இருக்காரு, இவர் பிள்ளை கூட நீ வாழலாமா, அவரை அந்த பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடு என்று வீட்டுக்கு அனுப்பிய பிறகு இவர்கள் என்ன செய்யறாங்க, உஸ்மான் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி திரும்ப உம்மு குல்சும் அவங்களே கட்டி வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 மகள்களை கல்யாணம் பண்ண ஒரு மனிதர் யாரு, உஸ்மான் அவர்கள். அந்த உம்மு குல்சும் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாவதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரி 30ல மூத்தாயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த பிறகு பாத்திமா அவங்களை தவிர மற்ற 3 பொம்பளை பிள்ளைகளை இறந்து போனாங்களா இல்லையா, இப்ராஹிம் அவங்களுடைய மகன் ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம் இறந்து போனாங்களா இல்லையா. அப்ப அந்த நபியுடைய மகனுக்கு அந்த நிலைமை சொன்னா எல்லாருக்கும் மரணம் ஏற்படும். நபியை அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குறாங்க இல்லையா, நபியை சோதனைக்குள்ளாக்கி அவங்கள வருத்தத்துக்குள்ளாக்கும் போது நம்ம நிலைமையில என்ன, நம்ம குடும்பத்தில் மரணம் ஏற்படக்கூடாது, நமக்கு ஒரு துன்பம் ஏற்படக்கூடாது என்றெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. யார் மரண நேரத்திலையும் அந்த மாதிரியான ஒரு மரணங்களுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள அவரை ஜெயினபுல்லாவுடைய மகன் ஜெயினபுல்லாவுடைய பிள்ளை, அந்த பிள்ளை குழந்தை பருவத்தில் உயிர் பூசலாடி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, ஜெயினபு போய் அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னலில்லாஹி மாஹர் வலஹு மாதா, எது அல்லாஹ் எடுத்துக்கொண்டானோ அது அவனுக்குரியது, எதை கொடுத்தாலும் அது அவனுக்குரியதான். அல்லாஹ் கொடுத்தா எடுத்துக்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறது என்று செய்யறாங்க. அதனால பொறுமையா இருக்க சொல்லுங்க. ஒவ்வொரு குழு இந்தகு அஜலி முசப்பா பல் தஸ்பீர் பல் தடுத்தசி அவளை பொறுமையா இருக்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு நேரம், அந்த நேரம் என்ன செய்ய எல்லாரும் கொடுத்தா அவனை. அதனால அல்லாஹ் வைத்து அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி யாரும் போயிட மாட்டாங்க. பொறுமையா இருக்க சொல்லுங்க. மரணம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று செய்யறாங்க. அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்த்திருக்கட்டும் என்று சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் அவங்க மகன் சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் சத்தியமா எங்க அத்தா வந்தது ஆகணும், எங்க பாப்பா போய் என்ன செய்யறீங்க, நான் சொன்னேன்னு கூட்டுவாங்க. இப்ப நம்ம பெருமானார் சமூகர்கள் அங்க வர்றாங்க. சாதிப்பு உபாகா முவாதுபுன் ஜபல் இல்லாம உபயகுண காபர்கள் இல்லா, அதே மாதிரி செய்து சாப்பிட்டு இன்னும் சில மனிதர்களோட அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. பெருமானார் சமூகடைய கையில குழந்தையை கொண்டு வந்து தரப்படுகிறது. அந்த குழந்தை உயிர் ஊசலாடி மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது. பெருமானார் சமூகங்களுடைய அந்த கண்கள் கண்ணீரை வார்க்கிறது. கண்களும் தரையில செய்து தண்ணி வருது. இப்போ சால்குண உபாதம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மாகாதா என்ன நீங்க அழுவலாமா, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற நீங்க எங்களுக்கெல்லாம் பாடம் சொல்ற நீங்க எப்படி அழுவலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹாதிய ரஹமத்து ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதி வ இன்னமா யர்ஹமுல்லாஹு இபாதி ரஹமா. இது அல்லாஹ் ஏற்படுத்துற இறக்கம்பா, தன்னுடைய அடியாருடைய உள்ளத்துல அல்லாஹ் இந்த இறக்கத்தை ஏற்படுத்துகிறான். யார் மனிதர்கள் மேல இறக்கம் காட்டுகிறார்களோ அவங்களுக்கு தான் அல்லாவும் இருந்தாங்க. கல் மனசா அல்ல அந்த கல்வி எப்படி வச்சிருக்கிறான், கரைகிற மாதிரி தான் வச்சிருக்கான், கவலைப்படுற மாதிரி தான் வச்சிருக்கான். கவலையே படக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி அர்த்தம் இல்லை. இதெல்லாம் வரலைன்னா நம்ம இறக்கம் உள்ளவர்களே கிடையாது. நமக்கு அல்ல இறக்கம் காட்ட மாட்டான். நீ மூத்தா பண்ண நான் அழுவணும், நான் மூத்தா பண்ண நீ அழுவணும். இப்படி எந்த மனுஷன் மூத்தா போனாலும் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யணும், அடுத்த மனுஷனுக்கு கவலை உண்டாக்கணும். அங்க போய் ஓட்டுக்கிட்டு போய் செய்யக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு அச்சடிச்சுக்க கூடாது. மரணம் ஏற்பட்டால் இப்படி எல்லாம் செய்யணும், கவலைகள் ஏற்படணும், கண்ணீர் வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்யறாங்க. அவங்க உயிரோடு வாழ்ந்த காலத்துல பொம்பளை பிள்ளை மூத்தாக்குறான், ஆம்பளை பிள்ளை மூத்தாக்குறான், பேர பிள்ளை மூத்தாக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்காக என்ன பண்ணாங்க, அல்லாஹ் கோச்சிட்டாங்களா, என் பிள்ளை பேர பிள்ளை மூத்து வரலாமா அப்படின்னு நினைச்சாங்களா? அப்படி அதனால மரணம் என்பது எல்லா மனுஷனுக்கு ஏற்படும். சின்ன வயசுல ஏற்படும், பெரிய வயசுல ஏற்படும். இது அல்லாஹ் ஏற்படுத்துற நியதி என்பதை செய்யணும், மனதில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு துவாவை மார்க்கம் நமக்கு சொல்லிட்டு இன்னொரு ஆறுதலையும் சொல்லுது. என்ன ஆறுதல் சொல்றது, அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் மூத்தாயிடுறாங்க, ரொம்ப சிறந்த மனிதர். அவங்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல் சொல்றாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னா நீ ஒரு போல சொல்லு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை சொல்லிட்டு இன்னொரு வாசகத்தை சொல்லி தர்றாங்க, அல்லாஹும்ம மாஜிஊனி ஃபீ முஸீபத்தி வ அஃப்லிஃப்னி கைரன் மின்ஹா. இறைவா இந்த சோதனையில எனக்கு கூலிய கொடு. சோதனைனா இதை எனக்கு நன்மை தரக்கூடியதா, மறுமையில நன்மை தரக்கூடியதா ஆக்கு. அதே மாதிரி வகுலுக்கு அஃப்லிஃப்னி கைரன் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு கொடு, இப்படி நீ அல்லாஹ்ட்ட கேளு இப்படின்னு சொல்லி தர்றாங்க. அவங்க பார்க்குறாங்க, அபு சலமாவை விட சிறந்தாரா
இவரை விட சிறந்ததை எனக்கு தருவாயான்னு ரசூலா கேட்டு சொல்றாங்கல்ல. அபூ சல்மா கூட சிறந்த கணவர் யாரா இருக்க முடியும்? யார் இன்னைக்கு இருக்கிறா இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் மல்லவடி தூர் சொல்றாங்கன்னு அதனால சொல்றாங்க, அல்லாஹ் மஜ்ருனி முசீபத்தி வாக்களித்து ஹைரமின்ஹா, இறைவா இந்த சோதனையில் எனக்கு கூடிய கூட இதை விட சிறந்தது. நம்ம எதை இழந்தாலும் இதை கேட்டோம்னு வைங்க, அல்லாஹ் செய்வான். ஒரு வருஷம் மிஸ் பண்ணோம், கேட்க வேண்டும், அல்லாஹ் மஜ்ருனி முசீபத்தி வாக்களித்து ஹைரமின்ஹா, யாரெல்லாம் இந்த சோதனையில் கூடிய கூட இதை விட சிறந்தது. ஒரு பைக் பஞ்சர் ஆயிடுச்சா, அல்ல யாரோ மூத்த போயிட்டாங்களா, ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சா, என்ன ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ் இதை விட செய்வா சிறந்த தருவதற்கு ஆற்றல் மிக்கவன் என்ற நம்பிக்கையை நம்ம மனதில் உருவாக்கணும். ஒரு பிள்ளை மூத்தாயிடுச்சா, புருஷன் மூத்தாயிட்டாரா, தாய் தப்பா இறந்தாங்களா, அல்லாஹ் செய்வான் இந்த சூழ்நிலை நம்ம கூடிய தரன்னு இதை விட சிறந்தது அல்ல நமக்கு ஏற்படுத்தறன்னு நம்ம லைஃப்ல இதை விட சிறந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போக வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ்வுடைய தூர் காலத்துல இந்த முசலம் அப்படி கேட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் அவங்கள அந்த முசலமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அபூ சலமாவை விட சிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு வகி வந்து கொண்டிருந்ததோ அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதர் அல்லாஹ் செய்யறா. உம்மு சலமா அவங்களுக்கு அல்லாஹ் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துறான்னு சொன்னா அல்லாஹ்ட்ட இந்த துவாவை நம்ம கேட்கணும். இழந்ததை விட அல்லாஹ் செய்வா சிறந்த தருவான். அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் அவங்களுடைய வரலாறை கூட நம்ம கேள்விப்பட்டோம். எந்த ஒரு பெண்ணும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை, ஒரு மன உறுதியை அந்த பெண்மணிக்கு நம்ம பார்க்க முடியும். உம்மு சுலைம் அல்லாஹ் அவங்க செய்யறாங்க, அபூ தல்ஹா திருமணம் பண்ணிடுறாங்க. இந்த அபூ தல்ஹா அவங்களுக்கு உம்மு சுலைம் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை குழந்தை பருவத்தில் உள்ள பிள்ளை தான். அது ஒரு வெளியே பேருந்த நேரம் வேலை கேட்டு பேருந்த நேரத்தில் அந்த குழந்தை மூத்தாகி இருக்கிறது. மூத்தானவங்க அந்த பிள்ளை செய்யறாங்க, அழகான முறையில் அவங்க கப்பல் செய்து ஒரு ஓரத்தில் வச்சிடறாங்க. இவர் வெளியே போயிட்டு வர்றாரு, அவருக்கு சாப்பாடு நான் ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. வந்த கணவனை நம்ம இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கிடுவாங்க. நம்ம கும்பலை என்ன செய்வாங்க, வீட்டிலேருந்து வந்தவங்கலாம் எல்லா பஞ்சாயத்தையும் அப்பவே ஒப்பிச்சிடணும். உங்க அம்மா என்ன சொன்னாங்க, உங்க தங்கச்சி என்ன பேசுறாங்க, உங்க அண்ணன் என்ன சொன்னாரு, தம்பி என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் வந்த உடனே அதாவது கல்யாணம் பண்ணா எல்லா நிம்மதியும் கிடைச்சுன்னு பார்த்தா கல்யாணம் பண்ண பிறகு மனசு செய்யறா, வீட்டுக்கு பிறகு பயப்படும். வீட்டுக்கு போனாலும் அவளை பார்த்தாலே ஏதாவது டென்ஷனை கழிப்பிடுறாங்க அப்படின்னு செய்யறான். மனுஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறதெல்லாம் பார்க்கணும்ல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, வந்த உடனே நம்ம டென்ஷன் ஆக்க வேணாம், இவர் அமைதிப்படுத்துறேன் என்று அவங்க விசாரிக்கிறார். இல்லை போகும்போது உடம்பு சரியில்லாம படித்தேன், எப்படி இருக்குது, அதான் ராகத்தா என்ன நினைக்கிறேன், இப்படி செய்யறாங்க, அவர் நிம்மதி அடைஞ்சிட்டாரு இப்படின்னு சொல்லிவிட்டு அவரோடு அன்றைக்கு இரவு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. எப்படி ஒரு மன உறுதி இருந்து எந்த பெண்ணும் இப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்கணும்னு மார்க்கம் சொல்லலை. ஆனால் கணவனை நம்ம நிம்மதிப்படுத்தலாம், கணவனுக்கு ஒரு அமைதியை உண்டாக்கணும், இது கூட என்ன செய்ய மனக்கவலை மாற்றும் என்று விளங்கி என்ன செய்யறாங்க. வீரமிக்க ஒரு பெண்மணியா இருந்தாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, ரொம்ப துணிச்சலான ஒரு ஆளு. அப்ப அப்படிப்பட்ட பெண்மணி இப்படி நடந்துருந்தது. அவர் என்ன செய்யறாரு, இல்ல முடிஞ்ச உடனே காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த அம்மா அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் கவலைப்படுறாரு, இந்த மாதிரி உள்ள இப்படி மூத்தான அன்னைக்கு இப்படி பட்டுட்டீங்க என்று பெருமனார் சராசரம்கிட்ட போய் இதை பத்தி போய் சொல்றாரு. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, லால்லல்லாஹு இபாரிக்கலக்குமா அப்படி இலைக்குமா, உங்களுடைய 2 பேருடைய இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யக்கூடும், நீங்க கவலைப்படாத. உள்ள முகாச்சா அல்லாஹ் மனைவிக்கு என்ன செய்வோம், பறக்கத்தை உண்டாக்குவோம், உறவுகிட்ட பறக்கத்தை உண்டாக்குவான். நீ இழந்ததை விட உங்களுக்கு சிறந்த தருவான். அந்த அம்மா பண்ற ஒரு பெரிய கற்பனை இல்லை, கணவனை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைச்சிருக்கிறாங்க. ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி சுஃபியான் என்பவர் சொல்றாங்க, ஒரு அன்சாரி தோழர் சொல்றாங்க, அந்த 2 பேருக்கு அல்ல அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க கேட்டா 9 பிள்ளைகளை கொடுப்பான். ஒரு பிள்ளை இறந்தாங்கல்ல, இறந்த ஒண்ணு நினைஞ்சாங்க, இறந்ததை கூட அல்ல சிறப்பான ஒண்ணு தருவான் என்று அவங்க நினைச்சாங்க பாருங்க. இதுக்காக எல்லாம் நினைச்சாங்க 9 பிள்ளைகளை தர்றான். அந்த 9 பேருமே குரானை மனப்பாடம் செய்தவர்களாக இருந்தாங்க, குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க, காரிகளாக இருந்தாங்க என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குனா இல்லையா. எந்த இழப்பு ஏற்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மரணம் ஏற்பட்டாலும் நம்ம என்ன நினைக்கணும், இதை விட அல்லாஹ் சிறந்த நமக்கு தருவான், நம்ம துணியால தருவான், இல்லாட்டி ஆகிரத்தில் தருவான். சில பிரார்த்தனைகள் நல்லா செய்வாங்க, துணியால நிறைவேற்றி கொடுத்துருவான். ஆனால் இது ஒரு அற்பமான உலகம். மறுமை இருக்குல்ல, மறுமையில் நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நினைத்து பார்க்கணும். இந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் நம்ம செய்வோம், சாதாரணமாக கடந்து போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், இன்னும் உங்கள் மாத்த நீகிமுனான், அபூ ஹுரைராவே எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பேரும் மூத்தாயிட்டாங்க. ஃபமா அந்த முஹத்திஸியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் தத்தீபு அன்பு சொன்ன மூத்தானா, எங்கள் மூத்தானவர்களை பற்றி நாங்கள் மன நிம்மதி பெற அளவுக்கு
நீங்க எதையாவது அல்லாஹ் விட்டு கேட்டுக்கிறீங்களா இப்படின்னு அபூ ஹுரைரா அவங்க செய்யறாங்க. எங்கள் மனம் ஆறுதல் அடையக்கூடிய ஒரு செய்தியை நீங்க சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஆமா நான் கேட்டிருக்கிறேன். மூத்தா போனவர்களை நினைத்து முடங்கி போய்விடாமல் மன ஆறுதல் பெறுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, சிகாரும் தாமிசு ஜன்னா. அந்த சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, ஒரு பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொல்றீங்க, இந்த பிள்ளைகள் சொர்க்கத்துடைய உயிர்கள். இவங்க சொர்க்கத்துக்கு போவார்கள். சொர்க்கத்துக்கு அவங்க போறது மட்டும் இல்லை, அவங்களுடைய தாய் தகப்பனார் மூத்தாயி அவங்க மறுமை நாளையில வருவாங்கல்ல, வரக்கூடிய நேரத்தில் இந்த பிள்ளைங்க தாயையோ தகப்பனையோ பிரார்த்தனை செய்வாங்க. அவங்களுடைய ஆடையை பிடித்து கொண்டு சொர்க்கத்துக்கு தாய் தகப்பனை அனுப்பணும் இப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பாத வரைக்கும் அந்த இடத்துல விலகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டுக்கிறேன் என்று செய்யறாங்க. அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க. இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கணும். நமக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைகள் மூத்தாகிவிட்டார்கள் என்றால் நம்ம என்ன நினைக்கணும், அந்த பிள்ளைகளுக்கும் சொர்க்கம் கடமை, சொர்க்கத்தை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். நம்மளே சொர்க்கத்தில் அதை கூப்பிடுறாங்க. நம்ம இதை கொடுத்து கொண்டோமே ஆனால், சைத்து கொண்டோமே ஆனால், ஈமானோடு நம்ம இருந்தோமே ஆனால் நம்ம மறுமையில் அவங்களை போய் சந்திக்கும்ல. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றோம்ல, நாங்களும் அல்லாஹ்வுடையவர்கள், நாங்களும் அங்க வரத்தான் போறோம்னு சொல்றோம்ல. அங்க நம்ம போகக்கூடிய இடத்துல நம்மளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி செய்வாங்க, வாங்க சொர்க்கத்துக்கு போவோம் என்று அழைத்து செல்வார்கள். அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைப்பார்கள் என்று. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருக்கிறாங்க, மரணத்தை இந்த சந்தோஷத்தை அடையாமல் உலகத்துல மரணத்தை அடைந்த காரணத்தால் அல்லாஹ்ட்ட முறையிடுவார்கள் என்று செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறத பார்க்கணும். இதை கூட இந்த வாக்கியம் ஒரு முஸ்லீமுக்கு தன் பிள்ளை இறந்து போன பிறகு அந்த பிள்ளை சுகத்துக்கு போகுது, நம்மளே சுகத்துக்கு போகுதுன்னா இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, மாமினன் நாசி முஸ்லிமின் எமூத்துலகு ஸலாஸத்துமினல் வலதி லம் யபுலுகு ஹின்ஸ இல்லா அதுகலகுல்லாஹுல் ஜன்னத்தை பிஃபத்லி ரஹ்மத்திஹியாகும். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செய்யறான், ஒரு முஸ்லிமுக்கு 3 பிள்ளைகள் அல்லாஹ் கொடுப்பான். 3 பிள்ளையுமே பருவயசு அடையிறதுக்கு முன்னாடி மூத்தா போயிருச்சு. 3 பிள்ளை இருந்தால் 3 பிள்ளை மூத்தா பேருக்கு ஒரு பிள்ளை மூத்தா போயிருக்க. அந்த மாதிரி பருவ வயதை அடைவதற்கு முன்னாடி யாருடைய பிள்ளைகள் இறந்து விடுகிறதோ அந்த பிள்ளை மேல அவர் காட்டின இறந்து இருக்குல்ல, அவர் அன்பு காட்டிருப்பார்ல, அன்பு வச்சிருப்பார்ல, அந்த பிள்ளை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்கல்ல. அல்லாஹ் செய்வோம், பிள்ளை மேல அன்பு காட்டியப்பா அவர்களுடைய இழப்பை சந்திச்சுக்கிற, இதுக்காக நீ சொர்க்கத்துக்கு போ, அவருக்கு சொர்க்கத்தை கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரில பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு காலத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க, தன்னுடைய பிள்ளையை கூட்டு வர்றாங்க. கூட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, என் பிள்ளைக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. யா நபி எல்லாம் உருளாகலவு ஃபக்கத் தஃபன்து ஸலாஸா, அல்லாஹ்வுடைய தூதரே என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க. ஏற்கனவே 3 பிள்ளைகளை நான் இழந்திருக்கிறேன், 3 பிள்ளைகளை அடக்கம் செய்துட்டு வந்திருக்கிறேன் இப்படி இந்த பெண்மணி சொல்றாங்க. தஃபன்து ஸலாஸா, 3 பிள்ளையோட மூத்தாயிருச்சா? ஆமா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லக்கது இக்தலத்தி பிஹிலான் ஷதீதின் மினன்னார், நரகத்துக்கு போறதுல இருந்து பலமான ஒரு வேலியை நரகத்துக்கு போக விடாம, நரகத்துக்கு போயிடாம ஒரு பலமான வேலியமா நீ உண்டாக்கி வந்திருக்கிற, நீ நரகத்துக்கு போக மாட்டேன் என்று செய்யறாங்க. பலமான வேலி உனக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பிள்ளைய பறிப்புத்துக்கிறா, அதுக்காக பொறுமையா இருக்கிற, இஸ்லாத்துல உறுதியை நிற்கிறேன்னு சொன்னா பலமான வேலி உனக்கு நரகத்துக்கு முறையில் ஏற்படுத்தப்படுது, நரகத்துக்கு போயிட மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. மறுமையை எதிர்பார்த்து வாழக்கூடிய முஸ்லிம்கள் நம்ம எல்லாருமே மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும், அது எதிர்பார்த்து இஸ்லாத்துல இருக்கும். மறுமையை எதிர்பார்த்து வாழக்கூடிய மக்களுக்கு இதை கூட ஒரு வரப்பிரசாதம் இருக்குன்னு, அதுக்காக நம்ம இதை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்மையானால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், மறுமையில நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு திரையாக இந்த பிள்ளை ஆக்கியிருக்கிறான். நம்மளும் சொர்க்கத்துக்கு போக போறோம், அந்த பிள்ளைகளும் சொர்க்கத்துக்கு போக போறது என்று அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திக் கொண்டோம். நம்ம மன சஞ்சலத்துக்கு ஆளாமாட்டோம், நம்ம இடிஞ்சு போன செய்ய மாட்டோம், உட்கார்ந்து மாட்டோம், இதையே நினைத்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அப்படி இருக்க மாட்டோம். ஹாரிசா இல்லைங்க, அவங்கள பற்றி கூட நமக்கு தெரியும். ஹாரிசா என்ற ஒரு பெண்மணி அவங்க வர்றாங்க, அவங்களுடைய மகன் என்ன செய்யறாரு, அவர் போருக்கு போய் அங்கே மூத்தாயிட்டார். அப்போ ஹாரிசா அவங்க வர்றாங்க, பதில் போரில் போய் அவர் கொல்லப்பட்டார். அந்த பெண்மணி ஹாரிசாவுடைய தாயார் கேட்குறாங்க, ருபை பின் பரா என்று சொல்லக்கூடிய அவங்க அவங்களுடைய தாயார் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மகன் இறந்துட்டாங்க தெரியும், அவர் அவர் இப்போ எப்படி இருக்கிறார், அவர் நல்ல நன்மையில் இருக்கிறாரு என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் நான் மன நிம்மதி பெறுவேன், நான் அழக மாட்டேன். வேற மாதிரி இருந்துச்சு, அவர் நரகத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி செய்தி இருந்துச்சுன்னா நான் எப்படி அவருக்கு அழுவன்னு உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ அவர் மேலே பாசம் வச்சிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் இப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னah,
சொர்க்கத்துல பல சொர்க்கம் இருக்கிறது. இன்னபுனைக்கு அசாபல் ஃபுர்தௌஸலாலா, உன்னுடைய மகன் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபுர்தௌஸில் இருக்கிறாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நம்மகிட்ட என்ன இருக்கு பாருங்க, நம்ம மகன் மூட்டாயிட்டாரு, அவர் சொர்க்கத்துல இருந்தா நிம்மதியா இருக்கும். சொர்க்கத்துல இல்லைன்னா அழுகிட்டு கொண்டு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, உன் மகன் சொர்க்கத்துல இருக்கிறாருன்னு சொன்ன உடனே மன ஆறுதல் அடைகிறாங்களா இல்லையா? அப்ப இப்படி நம்ம வாழக்கூடிய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் இறந்து போனால் அல்லது நம்முடைய உறவினர்கள் நெருக்கமானவர்கள் இறந்து போனால் இந்த மன மீது நம்ம பண்ணணும். யார் இறந்து பிள்ளைக்காக மட்டும் ஒரு விஷயம் இல்லை, யார் நமக்கு விருப்பமா நாள் மூட்டா போயிட்டாங்களே நம்ம அதற்காக பொறுமையாக இருந்தால் அதுக்கு பகரம் அல்ல சொர்க்கத்தை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதுபோக இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும், நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம சின்ன வயசுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் பெரிய ஆளாக இருந்த எத்தனை பெரியவர்கள் செய்யறாங்க, பல வகையான பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில சந்திக்கிறாங்க, வியாபாரத்தில் சந்திக்கிறாங்க, பொது வாழ்க்கையில சந்திக்கிறாங்க. அல்ல அதுல இருந்தெல்லாம் நினைஞ்சிட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு ஒரு நிம்மதி எடுத்து விட்டான், ஒரு நிம்மதியான நிலைமையில மரணத்தை எதுவும் தெரியாத வயசுல இருந்தா மூட்டாக்கி விட்டான் என்று அப்படி எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அப்படி சொல்றாங்க, ஒரு ஆள் மூட்டாயிட்டாருன்னா ஒன்று அவர் ஓய்வு பெற்றவராக இருப்பார், மக்களுடைய தொல்லையில் இருந்து ஓய்வு பெற்றவராக இருப்பார். மரண படுக்கையில் இருப்பார் ஒருத்தர், பல வருஷமா வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவர் மூட்டாயிட்டாருன்னா எப்படி எடுத்துக்கணும்னு அவருடைய அதாப அல்ல லேசாகிட்டான், சீக்கிரமா ரொம்ப வேதனைப்படாமல் இருந்துட்டாரு, மூத்தாகி விட்டார் என்று அப்படி எடுத்துக்கணும். மக்களுடைய தொல்லையிலிருந்து அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து அவர் ஓய்வு பெற்றவர். இல்லைன்னா ஓய்வு கொடுத்தவர், அவர் வாழ்ந்திருந்தா இன்னும் நிறைய அநியாயம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து மக்கள் இருந்துட்டாங்க, நிம்மதி பெற்று விட்டார்கள் என்று ரெண்டு ரூஹுதான் இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த வகையில அல்லாஹ் வந்து நினைச்சுன்னா ஒருத்தரை மூட்டாக்கி விட்டார் என்று சொன்னால் அவர் வந்து இந்த உலகத்துடைய பிள்ளையில் இருந்த துன்பங்கள் இருந்து அவர் ஓய்வு பெற்று விட்டார் என்று அப்படி எடுத்துக்கொள்ளணும். இப்படி பல வழிகாட்டுதல் செய்து நமக்கு மார்க்கம் சொல்கிறது. இந்த வழிகாட்டுதலை யாருடைய மரண நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்துல இறந்தவங்களுக்காக வேண்டி நம்ம துஆவும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாமே அல்லாஹ் ஒரு நாளைக்கு உள்ளதை உள்ளபடி விளங்கி செயல்பட அனுமதிவானாக வாக்குவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், மரணமும் மனநலமும் என்ற தலைப்பும் ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தையும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மரண நேரத்தில் நாம் தடுமாறி விடாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஆர்வல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு மனிதர் இறந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வை பற்றியும் நம்ம இந்த இடத்துல முடியாது. ஒரு மனிதர் இறந்து விட்டாரே ஆனால் அந்த குடும்பத்தார்கள் வந்து துக்கத்தை கடைபிடிப்பார்கள், துக்கமாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க. அந்த மாதிரி கவலை நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பாங்க, யார்கிட்டையும் பேசாமல் சிரிக்காமல் இருப்பாங்க. சாப்பாடு செய்யறதுலாம் அவங்க செய்ய ஒரு 3 நாளைக்கு பார்க்கணும்னு அனுமதிக்கல, 3 நாளைக்கு அவங்க துக்கமாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க செய்யணும், அவங்களுக்கு சொந்தக்காரங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஆகி கொடுத்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு செய்யுது மார்க்க நமக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லுது. ஆனால் இந்த வழிகாட்டுதலை முஸ்லிம்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாம இதை கேலி செய்யக்கூடிய வகையில், கிண்டல் செய்யக்கூடிய வகையில் சமுதாயத்தில் ஒரு கேவலமான நடைமுறை, மிருகத்தில் கூட இல்லாத ஒரு நடைமுறை முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கு. இன்னும் இருக்குது, மூத்தா போனவர் வீட்டில் உட்காந்து சாப்பாடு ஏற்றாங்க, மூத்தா போனவர்கள் சாப்பாடாக்குறது ரெடி ஆகிடுறாங்க. ஒரு நாள் மூத்தாயிட்டாரு, அழுகுறாங்க, கண்ணீர் பிடிக்கிறாங்க, உப்பாரி வைக்கிறாங்க, மார்க்காரன் உப்பாரி வைக்கிறான்னு சொல்லுது. அவர் கொண்டு போய் மூத்தா போனவரை அடக்கம் பண்ணி விட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த வீடு கல்யாண விடமா இருக்கு. தாய்ச்சா கொண்டு வாங்குறான் ஒருத்தன், நல்லி எலும்பு போடுறான் ஒருத்தன், கத்திரியா கொண்டு வா சுரட்டாய் கொண்டு வாங்குறான் ஒருத்தன், நீச்சு விடுறான் நாங்கிறான் ஒருத்தன், நான் தான் சோறு போடுவோம் சண்டைக்கு நிற்கிறான் ஒருத்தன். அப்போ இது வந்து ஒருத்தர் இறந்து போனதை சுரமோன்னு அழிக்கப்பட்டாங்க. யூதர்கள் அதை ஒரு விழாவாக கொண்டாடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா கொல்லப்பட்டது யாரு? ஒரு அநியாயக்காரன், ஒரு அயோக்கியன், ஒரு அக்கிரமக்காரன். நான் தான் அல்லாஹ் என்று சொன்னவன். அப்படிப்பட்டவன் இறந்ததுக்காக வேண்டி அழிஞ்சதுக்காக வேண்டி அந்த யூதர்கள் பிறநாள் கொண்டாடுறாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு அழிஞ்சாங்க. நம்மளும் அன்னைக்கு நோன்பு வைப்போம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம காலத்தில் கூட இந்துக்கள் செய்யறாங்க, நரகாசுரன் ஒருத்தர் கொல்லப்பட்டான்னு சொல்லி அதுக்கான ஒரு அநியாயக்காரன் கொல்லப்பட்டான்னு நினைத்து அவங்க ஒன்று செய்யறாங்க. அவங்க பண்டிகை கொண்டாடுறதா, தீபாவளி கொண்டாடுறதா சொல்றாங்க. நம்ம தாய் தப்பனார் இருந்து நம்ம கொண்டாடுகிறோம் என்றால் நம்ம தாய் தப்பனார் யாரு? நம்ம பிள்ளை இறந்து போனதுக்காக வேண்டி ஒரு வீட்டில் விருந்து நடைபெறுகிறது என்றால், நம்ம அண்ணன் தம்பி இருந்ததுக்காக ஒரு வீட்டில் பிரியாணி ஆக்கி சமைத்து சாப்பிடுகிறார்கள் என்றால் இது யார்? ஃபிரௌனோட மோசமான அயோக்கியர்களா?
இதை விட ஒரு கேவலமான நடைமுறை என்ன இருக்கு? மூத்தான ஒரு வீட்டில் கவலை இருக்கும், துக்கம் இருக்கு, நீங்க உங்களை சாப்பிட வைங்கன்னு சொன்ன மார்க்கத்தில் மூத்தா போன ஒரு வீட்டில் தரப்பொருளாக விருந்து நடக்கிறது என்றால் இது மரண நிவர்மலை இல்லாமக்கிய உலகத்தில் என்ன வாழன? எந்த நேரத்தில் மனசு அழுவக்கூடாது, கவலைப்படக்கூடாது, எந்த நேரமும் சோறு தான் முக்கியம் என்று நம்ம மாற்றமா இல்லையா? மூத்தா போன வீட்டுக்கு வெளியே உள்ள வந்திருப்பாங்க, ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிட வேண்டியதானே? இல்லை ஒரு நாளைக்கு உங்க கடையில் ஆர்டர் பண்ணி ஒரு லெமன் சாதமோ தயிர் சாதமோ புளி சாதமோ என்னத்தையோட சாப்பிட வேண்டியதானே? வந்தவங்களுக்கு பிரியாணி போடணும் என்பது இந்த சமுதாயத்தில் எழுதப்படாத விதியாக இருக்கிறது. இப்படி இறந்து போன ஒரு வீட்டில் பிரியாணி போட வேண்டும், உணவு சமைக்க வேண்டும் என்று செய்யல, மார்க்கம் சொல்லல. இதை யாருக்காலும் செய்யக்கூடாது. குடும்பத்தில் யார் சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் மூத்தாய் போய் குடும்பத்தில் ஒரு நாள் இழந்திருப்பார்கள், அந்த குடும்பத்துக்கு இன்னும் ஒரு செலவு உண்டாக்குறாங்க. அவனா தாப்பனா இருந்தாரு, அடுத்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, அந்த பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்வதற்கு பதிலாக சொந்தக்காரர்களும் சேர்ந்து அவங்க அத்தா மூத்தாய் இருக்காரு சாப்பாடு போட மாட்டியா என்று கேட்கிற அவல நிலைமை அந்த சமுதாயத்தில் இருக்கிறது. இந்த விருந்து முறைகள் மாற்றப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். இது மாதிரியான விருந்துகளை செய்ய கண்டிப்பாக புறக்கணிக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரையை கேலி செய்யக்கூடிய இந்த விருந்துகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதமான